உங்கள் விஜய். சார் அந்த மேடம் வந்துட்டாங்க. அவங்க தான் சார். அப்படியா? ஹலோ சார், நீங்க எங்கே பேசிட்டு இருக்க, நான் மேடத்தை வர சொல்றேன். சரி. மேடம், உங்களை பார்க்க ஒரு சார் வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? ஆமா மேடம், உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. எங்க போயிருக்கீங்கன்னு உங்களை விசாரிச்சாரு. ஒருவேளை ஈஸ்வரா இருக்குமோ? பேர் ஏதாவது சொன்னாரா? இல்ல மேடம், அதெல்லாம் சொல்லல. ஆனா பெரிய கார்ல வந்திருக்காரு மேடம். இங்க பாருங்க, நான் யாரையும் பார்க்க விரும்பல. தயவு செஞ்சு யாரையும் விட்டுறாதீங்க. சரிங்க மேடம். இந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. மாப்பிள்ள, சொல்லுங்க. நான் உங்களை அந்த கார்னர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தீங்க. அதான் ரெட் கலர் வண்டியில வந்திருந்தாங்களே. வேலை விஷயமா ஒரு கால் வந்துச்சு, அதான் உங்களை மீட் பண்ண போயிருந்தேன். சார் சார், இருங்க இருங்க, எங்க போறீங்க? அனுவை பார்க்க. அவங்கள பார்க்க முடியாது சார். யோ, நீ தானே சொன்ன அனு வந்துட்டாங்கன்னு. சார் அவங்க வந்துட்டாங்க சார், ஆனா அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஒரே ஒரு தடவை நேர்ல பார்க்கணும் சார். அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மீறி விட்டா என்ன சத்தம் போடுவாங்க சார்? ரொம்ப முக்கியமான வேலையா சார்? சொன்னா கேளுங்க சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சார். இவன் நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா ஈஸ்வருக்கும் இவளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஏதாவது சிக்கல் வந்துட போகுது. வேணா இந்த பணத்தை நானே கொடுத்துட்டு வந்துருவா. அர்ஜுன் சொல்றதும் கரெக்ட் தான். இல்ல பிரியா, என் பிரச்சனை என்னோடய போட்டோம். அர்ஜுன் தான் பணம் கொடுக்குறாருன்னு அவளுக்கு தெரிஞ்சா அர்ஜுன் கிட்ட நிறைய பணம் கறக்கலான்னு அவ புது பிரச்சனை கிரியேட் பண்ணாலும் பண்ணுவான். சொன்னா கேளுங்க, போங்க சார். யோ, போறேன் ஏரியா போய. இங்க பாரு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கான்னு. காலையில சீக்கிரமா போனது நல்லதா போச்சு. அங்க பாரு. இல்ல பரவாயில்லண்ணா. ஐயோ, அவங்களுக்கு இன்னும் கால் சரியால. அவங்க போய் வெயிட் தூக்கிட்டு இருக்காங்க. நான் போய். நீ மிண்டாதிருக்க, வா நமக்கு போவான். என்னம்மா நீ? அத்தை கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். எட்டிக்கை பைய தொட்டன உடைச்சு போடுது. ஜாக்கிரதை.
பிரியமளே சொன்னா நீ கேக்குறியா? இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. கொஞ்சம் கூட மேனர்ஸ் இருக்கா பாரு. இவங்களுக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. பூஜாவுக்கு, அர்ஜுனுக்கு, சுகன்யாவுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூட இவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நன்றி கேட்டவங்க. ஆமா, உங்க வீட்ல இருந்து தான் நன்றிய லாரி லாரியா லோடு ஏத்தி அனுப்புறீங்க இல்ல? உங்க கிட்ட வந்து என்னால பைய தூக்க முடியலன்னு சொன்னனா இவ்வளவுதானே ஓடி வந்தா? முதல்ல உதவி பண்ற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அத பத்தி டமார் அடிச்சுக்கிறது. இதான் உங்க கேரளா லட்சணமா? ஐயடா, நாங்க ஒன்னும் எந்த டமாரமும் அடிக்கல. உதவி பண்றதே உங்க ஊர்ல இப்படிதான் குத்தோன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு இப்படி மேனர்ஸ் இல்லாம பேசுவீங்களா? ஏய், யார பேனர் இல்லாம பேசுறதுங்கிற மரியாதை கெட்டு போயிடும். பாத்துக்க. பாரு பிரியா, எப்படி பேசுறாங்கன்னு பாரு. உங்க ஃபேமிலி பத்தி எனக்கு நன்னே தெரியும். எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணு குத்து சொல்றதே உங்களுக்கு வழக்கமா போச்சு. தெரியாதனமா உங்க வீட்டுக்கு என் பொண்ணை கொடுத்து இவ வாழ்க்கையே வீணா போச்சு. வயிற்றுச்சல கலப்பாத. அப்புறம் நான் பொம்பளையா இருக்க மாட்டேன். உன் பொண்ணு என் வீட்டுக்கு எதுக்கடி வந்தா? வாழவா வந்தா? என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க வந்தா. ஐயோ, அதனாலதான் நாங்க அவளை விரட்டி விட்டுட்டோம். பெருசா பேச வந்துட்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? மருமகளை வச்சு வாழ தெரியாம வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு இப்படி நியாயம் பேசுறீங்களா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏய், நீ பொம்பளையா? ஓ, உன் மவ என்னமோ உத்தம பத்தினி மாதிரி நடிச்சு பொய் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. அசிங்கமா பேசுனா அந்த பகவானுக்கே அடுக்காது. நீ எல்லாம் நல்லாவே இருக்க நீ மாட்டே. நல்லா இருப்பியா? ஏய் தனக்கா, அம்மா போலாம் வா. பாரு மோள என்ன பேச்சு பேசுறாங்க. ஐயோ தனக்கா, என்ன இது? இங்க பாரு, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீ சும்மா இருடி. இது பாருங்க அம்மா, தயவு செய்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மேனர்ஸ கத்து கொடுங்க. அம்மா பேசாம வா. பாரு, பேசாம போயிடு. உன்னையும் உன் பொண்ணு இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நான் துரத்தல. என் பேர் தனம் இல்லடி. போதும் நீ வா. பேசாத, பேசுறதால என்ன ஆக போகுது? நீ வா முதல்ல. வா, வா. போ, போ. அப்படியே போயிடு. இதுக்கு மேல என் கண்ணுல மாட்டனா அவ்வளவுதான். விட்ட இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க. நானும் போனா போதுன்னு விட்டுட்டு இருக்க. தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க நீ. என் பொண்ணு அந்த பாடு படுத்திட்டு மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கியே. நான் உன்னை வெறுതെ விடல. என்னடி பண்ணுவ? ஐயோ, ஏய், கையை விடு, விடு கையை. போயிடலாம். அண்ணா, வாடி. நீயா நானா நீ பார்த்துருவோம். விடு மோளே. ஐயோ சும்மா இருங்க. அம்மா சொல்றது ஏய், சிப்பா, வாத்த வரங்க பழம் ஊத்து. வா, வா, வா. இந்த பக்கம் தானே வருவேன். மா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? உனக்கு பிபி ஏற போகுது. முதல்ல வீட்டுக்கு விடுடி. போ. பிபியாவது கீப்பியாவது ஐயோ கையாடுடி. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? பேச வந்துட்டா பேச. நான் அவளுக்கு யாருன்னு காட்டுறேன். அடேங்கப்பா, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அத்தையை அடிச்சுக்க ஆளே இல்ல. என் மாமியார் என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த பிரியாவால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க நம்ம கலாச்சாரம், வாழ்க என் மாமியார். பாத்துக்கிட்டே இரு. அவளுக்கு நான் என்ன பாடம் கத்துக்கிறேன். என்னடி என்னம்மா? என்னடி இவளுக்கு இப்படி பேச போறாங்க? வாயை மூடுமா. எல்லாரும் முன்னாடி இவ்வளவு பெரிய சண்டை தேவையா? வீட்ல என்ன நடக்குதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுமா? என்னம்மா நீ? வா உள்ள போலாம் வா. நீ என்ன கோவப்படுத்தி என் வாயை கிளறாளுகடி. கோவத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. மா சும்மா இரு. ஆண்டி, என்ன ஆண்டி நீங்களுமா? போங்க ஆண்டி, போங்கம்மா, போங்கம்மா. உங்களுக்கு தனியா சொல்லுமா? போங்க. நீ வா, வீட்டுக்கு போலாம். போங்களேம்மா, நீ வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா, வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ மேடம். என்ன விஷயம்? மேடம், நான் வந்தனா பூஜாவுடைய அம்மா. ஆ, உங்க கேஸ் வந்திருக்கு. ஆனா நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. உங்க லாயர் இத உங்ககிட்ட சொல்லலையா? ஒரு ஜட்ஜ பர்சனலா மீட் பண்றது சட்டப்படி தவறு. ஐ அம் ரியலி சாரி மேம். ஆனா இது ரொம்ப அர்ஜென்ட் மேம். என்ன இருந்தாலும் சரி, அபிஷியலா மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். மேம் ப்ளீஸ்
ஒரு விஷயம் நான் சொல்ல வந்ததை நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். பூஜாவை என்கிட்ட இருக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. அது தப்பாயிடுச்சுன்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன சொல்றீங்க நீங்க? மேம், பூஜாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டீங்க. அவங்க 2 பேரும் என் குழந்தைய பெட்டரா பாத்துப்பாங்கன்னு சொன்னீங்க. நான் எத்தனையோ தடவை அப்படி நடக்காதுன்னு சொல்லியும் நீங்க என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப அர்ஜுனும் பிரியாவும் பிரிஞ்சுட்டாங்க. என் குழந்தை கிடைச்சதும் அவங்க அவங்களோட டிராமாவை முடிச்சிட்டாங்க. முதல்ல பிரியா நிறைய தாய்ப்பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சா. இப்ப அதெல்லாம் ஒரு நாடகம்னு ஆயிடுச்சு. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க. மேம், என்னோட சின்ன ரிக்வெஸ்ட், இந்த விஷயத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ரிவ்யூ பண்ணணும். ப்ளீஸ் மேம், நீங்க வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே அங்க போய் உங்க கண்ணால பாருங்க. ப்ளீஸ் மேம், என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. என்ன நம்புங்க, என் குழந்தை இல்லாம என்னால வாழ முடியாது. சரி, நானே நேர்ல வந்து எது உண்மை எது பொய்ன்னு பாக்குறேன். அதுக்கப்புறமா தான் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியும். சரியா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இதை பாரு, நொல்லன்னு சொல்லிட்டு கடைசியில ஒன்னால தான் எனக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னு வையேன். நான் தான் சொல்றேன்ல, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன அவர் பார்க்கணும்னு சொன்னப்ப கூட முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்க்கணும்னா யாரு? யாருன்னு தெரியாது. அப்புறம் எதுக்கு உன்னை பார்க்கணும்? தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அனு. என்ன சைலண்டா இருக்க? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. யாருன்னே தெரியாதவன் கூட உன்னை தேடி வந்து பார்க்கறான்னா நீ நல்ல குடும்பத்து பொண்ணா? ஈஸ்வர், சரி, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரியாக்ஷன்லாம் என்கிட்ட கொடுக்காத. மரியாதையா உண்மையா சொல்லு, உன்னை யார் வந்து பார்த்தா? எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னு வாட்ச்மேன் சொன்னாரு. ஆனா நான் அவரை பார்க்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் ஈஸ்வர். ப்ளீஸ், இனிமேல் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி பேசாத. பாரணும், ஒருவேளை உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட நீ காட்டணும்னு நினைச்சேன்னு வைக்கேன், அப்புறம் ஒன்னையும் உங்க அம்மாவையும் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். பொறுக்கி ராஸ்கல், அப்ப இதான் உன்னோட உண்மையான ரூபமா? அப்போ பிரியா சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் இவன் தான் பண்ணியிருக்கான். இவன் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி. இவனை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா என் கையில சாட்சி கிடைச்சதும் உன் முகத்தரை கிழிச்சு இந்த வீட்ல இருந்து உன் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறேன் பார். நான் உன்னை விட மாட்டேன். சுகன்யா சொன்னா கேளுமா. சும்மா இருமா. சாந்தி, பேக் பண்ணிட்டியா? அந்த பேக் எடுத்து வை. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அப்பா அம்மா பிரியாக்கு எதிரா சுகன்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு காரியம் பண்ணணும். இவன் தப்ப இவனே ஒத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஈஸ்வர் எவ்வளவு புத்திசாலித்தனமா இந்த விளையாட்டை விளையாடினானோ அதே மாதிரி நான் இந்த விளையாட்டை முடிச்சாகணும். ஈஸ்வர், நான் உன்னை விட மாட்டேன். ஹலோ, சொல்லு ஜெய். எங்க? எப்போ? வாட்? இங்கயா? கிராப்.
ஏங்க நாம கறிக்கடை கோபால் தான் இருப்பான். இளங்கறியா இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுங்க. போங்க. சரி. நீங்க இருங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, இவங்க ஜட்ஜ். மிஸ்டர் அர்ஜுன், நான் உங்களோட ஒய்ஃபை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். அவங்க எங்க இருக்காங்க? நான் பார்க்கலாமா? ஒய்ஃப் 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 மனோஜ் அண்ணா. எவ்வளோ பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிண்ணா. என்ன அர்ஜுன், இதுக்கு பேர் தான் தண்ணி காட்டுறதா? பாருங்க மிஸ்டர் அர்ஜுன், நான் உங்க வீட்டுக்கு கெஸ்டா வரல, கோர்ட் விசிட்டரா வந்திருக்கேன். பிரியா எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யோசிக்காம கிளினிக்கு போயிருக்கான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் அங்க போயிட்டு தான் இங்க வரேன். பூஜாவோட கஸ்டடியை நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், பிரியா எங்க? இன்னைக்கு அவ கிளினிக் போலான்னு தான் இருந்தா. ஆனா போகல. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அப்பா எங்க போனப்பா? பிரியா? அப்போ நீங்களும் பிரியாவும் ஒன்னா இல்ல. ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க, அப்படிதானே? இல்ல இல்ல மேம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தையோட கஸ்டடியை வாங்கறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்ணிருக்கீங்க. இல்ல மேம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒன்னா இல்ல, பிரிஞ்சுதானே இருக்கீங்க? இல்ல இல்ல மேம், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் யார் ஸ்ப்ரெட் பண்ணுங்க?